கருணை கடலான கந்த பெருமான் சகலமாகவும் திகழ்பவன் என்பதனை உணர்த்தக்கூடிய அதி அற்புதமான கந்தர் அனுபூதியின் 13வது பாடலையும் அதனுடைய பொருளையும் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய அருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய ஆசிகளோடும் உணர்ந்து கொள்ளலாம். முருகன் தனிவேல் முனி நம் குருவென்று அருள் கொண்டறியார் அரியந்தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று நின்றதுவே. நம் குருவாகிய அந்த தனிவேல் முனியாகிய முருகன் எப்பேற்பட்டவனாம்? உருவமாகவும் இருக்கக்கூடியவனாம், அருவமாகவும் இருக்கக்கூடியவனாம், அருவுருவமாகவும் இருக்கக்கூடியவனாம். இறைவன் இருக்கின்றான் என்று சொல்பவர்களுக்கு இருப்பவனாகவும், இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லை என்பவனாகவும், அதே போல இறைவன் ஒளியாக திகழ்கின்றான் என்று சொல்பவர்களுக்கு ஒளி வடிவத்திலும், இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இருள் வடிவத்திலுமாக இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவனாக நிற்கின்றான் நம் குருவாகிய கந்தபெருமான். அவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமெனில் அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். எப்படி கதிரவன் தோன்றிய பிறகு அந்த கதிர்களிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தின் மூலமாக கதிரவனை நாம் காண்கின்றோமோ, அதே போலதான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்மால் இறைவனை உணர முடியும் என்கின்ற அற்புதமான அந்த உணர்வினை நமக்கு இந்த அனுபூதியின் மூலமாக அருணகிரிநாத சுவாமிகள் உணர்த்துகின்றார். இந்த பாடலை நாம் தினம்தோறும் முருகனை நோக்கி மனம் உருகி பாராயணம் செய்தோமே ஆனால் நிச்சயமாக இறைவனுடைய அருளை உணரக்கூடிய அந்த பேரருள் பெரும் கருணையை முருகப்பெருமான் நமக்கு வழங்கியே தீருவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.